ஒரு காட்டுல இருந்த அழகான வீட்ல ராணா குருவி தன்னோட பொண்ணு அணுக்குருவியோட வாழ்ந்து வந்துச்சு. ஆனா பாவம், அணுக்குருவிக்கு தான் அம்மா இல்லை. ஒரு நாள் ராணா குருவியோட அம்மா இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க: அனு, வெளியில உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நீயும் போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வா. பாட்டி இப்படி சொன்னதும் அணுக்குருவி வெளியில விளையாடுறதுக்காக போச்சு. ராணா, என்ன அம்மா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காத. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி தனியாவே வாழ போற? வீட்டில் அணுவை தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிடுற. அணுவை பார்த்துக்கிறதுக்காவது ஒரு ஆள் வேணும்ல. கிராமத்தில் இருக்கிற வயலை விட்டுட்டு என்னாலையும் உங்க கூட இங்கே ரொம்ப நாள் தங்க முடியாது. அதனால தான் சீக்கிரமாவே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா. அது இல்லைம்மா, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வர போகிறவங்க அணுவை எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியல. அணுவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தாம்மா நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா. அணு புத்திசாலி பொண்ணு. நானும் அப்பப்போ வந்து அணுவை பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா அதை பற்றி யோசிக்கிறேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் நகர்ந்துச்சு. ராணாவோட அம்மா சொன்ன மாதிரியே ராணா குருவி ஒரு சிட்டுக்குருவியை கல்யாணம் பண்ணிச்சு. அதை பார்த்த ராணாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, அந்த சிட்டுக்குருவிக்கு அணுக்குருவியை சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு நாள் அணுக்குருவி ஒரு ரோஜாப்பூ எடுத்துட்டு வந்து சிட்டுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அம்மா, இந்தாங்க, இந்த ரோஜா பூவை என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தா. நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இங்கே பாரு, நீ கொடுத்து அந்த பூவை நான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. இப்படி வெறுப்பா சொன்ன அந்த சிட்டுக்குருவி உடனே கோவமாக உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா அம்மா இப்படி கோவப்படுறாங்க? ஒருவேளை இந்த ரோஜா பூ அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அடுத்த கொஞ்ச நாட்களில் சிட்டுக்குருவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவன் பேர் சின்னு. சிட்டுக்குருவி தன்னோட பையனை ரொம்ப அன்பாக வளர்த்துட்டு இருந்தது. சின்னு, அணு இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. எப்போவுமே ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, அணு சின்ன கூட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவள் வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல. எப்போவுமே விளையாட்டு தான் அவளுக்கு. இங்கே பாருமா, அணு இப்போ சின்ன குழந்தை. அவளுக்கும் விளையாடுற வயசு தான். அவளுக்கான வயசு வரும்போது, பொறுப்பு வரும்போது அவளே எல்லா வேலையும் செஞ்சுப்பா. இதுக்கு ஏன் இப்படி கோவப்படுற? அக்கா, நேற்றுக்கு எங்க ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்டு கேரட் அல்வா எடுத்துட்டு வந்தான். நான் கேட்டதுக்கு அவன் எனக்கு கொஞ்சமா தான் கொடுத்தான். ஆனா எனக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுக்கா. நம்ம இப்ப அம்மா கிட்ட போய் கேரட் அல்வா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? வேண்டாண்டா சின்னு, அம்மாவுக்கு ஏற்கனவே வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இதுல நம்ம போய் இப்ப கேரட் அல்வா செய்ய சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. நம்ம பாட்டி இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஊருக்கு வருவாங்கல்ல, அப்ப அவங்கள செஞ்சு தர சொல்லலாம். ஆனா எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கே. அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாக்கா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அமைதியா இரு, நான் சொல்லிக்கிறேன். அம்மா அம்மா, எனக்கு கேரட் அல்வா வேணும், செஞ்சு கொடுங்க. என்னடா, கேரட் அல்வா பற்றி உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அக்கா உனக்கு சொல்லி கொடுத்து போய் கேளுன்னு சொன்னாளா? அதெல்லாம் இல்லம்மா, எங்க ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்தான். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏற்கனவே எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. இதில் நீ வேற புதுசு புதுசாக வேலை வச்சிட்ருக்க. ஏன் தான் இன்னைக்கு உங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னே தெரியல. இப்படி சொன்ன சிட்டுக்குருவி வேகமாக உள்ளே போச்சு. சின்னு, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அம்மா கிட்ட கேட்காத, கண்டிப்பா கோவப்படுவாங்கடான்னு சொன்னேன். நீ தான் என் பேச்ச கேட்கவே இல்லை. இப்ப நீ எதுக்காக பயந்துட்டு இருக்க? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அம்மா கிட்ட தானே கேட்க முடியும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை போயா கேட்க முடியும்?
இங்கே பாருங்க, அணு வர வர சரியாக படிக்கிறதே கிடையாது. படிக்கிற நேரத்தை விட விளையாடுற நேரம் தான் அதிகமாக இருக்குது. நாளைக்கே கொண்டு போய் அவளை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துருங்க. அம்மா, அப்பாவை ஹாஸ்டல்ல சேர்த்தா நானும் தான் ஹாஸ்டலுக்கு போவேன். ஆமாம், அவங்க 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போகட்டும், நானும் அப்படியே எங்கேயாவது போயிடுறேன். நீ மட்டும் இந்த வீட்டில் தனியாக சந்தோஷமாக இருந்துக்க. ராணா குருவி இப்படி சொன்னதும் சிட்டுக்குருவி என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாமல் உள்ளே போயிடுச்சு. அப்பா, சூப்பரா சொன்னீங்கப்பா. அப்பானா அப்பா தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸை எங்களால் உருவாக்க முடியுது. இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.